The topic is don't judge a book by its cover. Scene 1. Discrimination based on physical appearance. இவ எவ்வளோ குண்டா இருக்கா, இவளுக்கு ஒரு இடம், இவ பேக் ஒரு இடம். மாமா, நான் எங்க அவ மடியிலேயே போய் உட்கார்றது? சாதனா, இது ரொம்ப தப்பு. அவ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பா. நான் மேம்கிட்ட சொல்ல போறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம், சாதனா வந்து பிரணீதாவை டீஸ் பண்ணனால அவ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா மேம். சாதனா, இங்கே வா. மேம், சாதனா, நீ பிரணீதாவை டீஸ் பண்ணியா? ஆமாம் மேம், அவளுக்கு ஒரு இடம், அவ பேக் ஒரு இடமா மேம். இப்படி பேசினா எல்லாத்துக்கும் ஹர்ட் ஆகாதா? மேம், பட் இப்படி பேசுறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகும். தயவு செஞ்சு போய் உட்கார். ஓகே மேம். சாரி பிரணீதா, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். ஓ, பரவாயில்ல சாதனா. Scene 2. Discrimination based on income status. In school. யார் ஒன்று டேர்ம் ஃபீஸ் பண்ணல? இவனால ஸ்கூல் ஃபீஸை கூட கட்ட முடியல. ஹே, உன்னால ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியலன்னா நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வர? வீட்டிலே இருந்திருக்கலாம் அதுக்கு பேசாம. மைண்ட் யூ ஓன் பிஸ்னஸ். இனிமேல் டீஸ் பண்ணாதீங்க. என்ன தைரியம் உனக்கு எங்களையவே எதிர்த்து பேசுற? ஸ்டூடெண்ட்ஸ், என்ன நடக்குதுங்க? இனிமேல் மற்றவங்கள புள்ளி பண்ணுறத நான் பார்த்தேன்னா பிரின்சிபலோட ரூமுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன். சாரி மிஸ். Scene 3. Discrimination based on color. In function. எப்படி இருக்க யோகிதா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. அங்க பாத்தியா, அவ கலர் டார்க் கலர்ல இருக்கா. ஆமாம், நம்ம ஃபேமிலிலேயே எல்லாரும் அழகாக இருக்காங்க, ஆனால் இவ மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் கலராக தான் இருக்காங்க, இவளைய தவிர. இவளுக்கு ட்ரெஸ்ஸே சூட் ஆகல. Yogita is crying in her room. ஓ டியர், என்னாச்சு? ஏன் அழுகுற? எல்லாரும் என் கலரை வச்சு கிண்டல் பண்றாங்க. இது ஏன் தப்பா? மற்றவங்க சொல்கிறதுல நீ எதுக்கு கவனிக்கிற? உன்னோட லட்சியத்தை நோக்கி நீ தான் போகணும். புல்லிங் பண்ணுறது ரொம்ப சகஜம்தான். Scene 4. Teasing based on language skills. Students, if 15 inter-school competition நடக்குது, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பேர் கொடுக்கலாம். மேம், ஷாலை? ஓகே. பட் மேம், இவளோட லாங்குவேஜில் வந்து ரொம்ப புவராக இருக்கா. நம்ம வேணால் வேற யாராச்சும் எடுத்துக்கலாமா? இல்லடி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவளை நம்ம டீஸ் பண்ணக்கூடாது. அவளுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து அவளை இம்ப்ரூவ் பண்ணோம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை. ஓகே மேம், சாரி சாதனா. பரவாயில்ல. At last, all those people who are discriminated by others achieved something great and succeeded in their life. Their skin color, physical appearance, language skills, economic status does not determine others. Everyone in the world are capable to achieve something great. So, we should not dominate, tease or criticize others with their physical appearance. At last, we conclude to saying that don't judge a book by its cover.